வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த உலகம் நீங்கள் எவ்வளவு நிறைவாக இருந்தாலுமே சரி, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு குறையைத்தான் நீங்கள் சுட்டி காட்டும். அதைத்தான் சொன்னா கண்ணதாசன். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். அற்புதமான ஒரு வரி, ரெண்டே வரி தான், குரலை போன்று. இதான் உலகம், வேற ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நல்லது செய்ய செய்ய இவரை போல உண்டுமா, இவரை போல உண்டுமா, தர்மகர்த்தா அப்பா என்னை வாழ வைத்தான், என்னென்னமோ சொல்லுவான் அந்த நாள் இந்த உலகத்தில். ஆணாக இருக்கட்டும், அது பெண்ணாக இருக்கட்டும். ஆனால் ஒரு சின்ன குறை, ஒரு சின்ன தவறு ஏதோ நடக்கட்டுமே, தானாக நடந்தாலும் சரி, நாம் நடத்தினாலுமே சரி, சரி பரவாயில்லப்பா, பெரிய மனுஷன் ஏதோ தவறி பண்ணிட்டார், விடுங்கப்பா, வேண்டுமென்று செய்யவில்லை, ஏதோ நடந்து விட்டது அப்படிலாம் ஒத்துக்காது இந்த உலகம் ஒத்துக்காது. அதை சுட்டி காட்டி அடேங்கப்பா எவ்வளோ பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டாருப்பா, இந்த ஆள் இப்படிப்பட்ட ஆள் எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு இப்படி உள்டாவா பேசக்கூடிய சூழல் தான் இந்த உலகம். அதாவது கென்ஸ் பட விழா அது நடக்கும் 2025. இப்போ இந்த வருஷம் கென்ஸ் பட விழாவுக்கு அழைப்பு தெரிவித்திருக்கிறாங்க ஐஸ்வர்யா ராய், மற்றபடி அலியா பட்டு, சோ ஜான்வி கபூர், நிறைய பேர் நடிகர்கள் நடிகை எல்லாத்தையும் அழைப்பு எடுக்கக்கூடிய சமயத்தில் இவங்கெல்லாம் போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் பட்டு கம்பள, இது சிவப்பு கம்பள வரவேற்பு. ஏன்னா ஆல்ரெடி ஐஸ்வர்யா ராய் அவங்க அமிதாப் பச்சனுடைய மர்மம் 2002 கலந்துக்கிட்டவங்க. 2003 கென்ஸ் பட விழாவில் நடுவராகவே இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக உயர்ந்த ஒரு மரியாதை, ஒரு கம்பீரம். அதன் அடிப்படையில் ஊர்வசி ரவுடேலா அப்படின்னு ஒரு நடிகை, நம்ம நடிகை தான், தி லிசண்ட், சரவணாசூர் அதிபர் நடித்த லிசண்ட் அந்த படத்தில் கதாநாயகி நடித்த ஒரு நடிகை. அந்த நடிகையை கூப்பிட்டுருக்குறாங்க, அந்த நடிகையும் போகிறாங்க. அவங்க போகிறப்ப அவங்களுக்கும் சிவப்பு கம்பள வரவேற்பு. போகிறப்ப அவங்களுடைய ஒரு நிலைப்பாடை பார்த்து மிகப்பெரிய ஒரு பாராட்டு. என்ன அப்படின்னா, அவங்க நடித்த அந்த போயிட்டுருக்கிற அந்த நடையில் ஸ்டாப்லெஸ் அந்த அற்புதமான ஒரு கவுன் அணிஞ்சு போனவங்க அதெல்லாம் பத்திரிகைக்காரன் பாராட்டில், அந்த ஊருக்காரன் பாராட்டில், வெளிநாட்டுக்காரன் பாராட்டில், அவர்கள் கொண்டு சென்ற அந்த ஒரு பர்ஸு அந்த அளவுக்கு மிக உயர்ந்த பர்ஸ், 4,68,000 நம்ம மதிப்புள்ள அற்புதமான ஒரு பர்ஸ், தங்க இழைகளால் இழைக்கப்பட்டு வைர பதிக்கப்பட்டு அவ்வளோ மதிப்புள்ள ஒரு பர்ஸு அவங்க கொண்டு போகிறாங்க. உடனே பாராட்டுறாங்க. அதே பாராட்டு, அதே வாய் அடுத்த நாளே அவங்கள கவுத்துருது. என்ன அப்படின்னா, அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு இந்த விழாவோட, ஏன்னா இந்த விழா 24/5/2025 வரைக்கும் நடக்கும். போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பாராட்டு, ஒரு பர்ஸு அதை வச்சு ஊர்வசி ரவுடேலாவுக்கு பாராட்டு. அடுத்த 2 நாள் கழிச்சு அதே ஊர்வசி ரவுடேலாவுக்கு மிக அற்புதமான ஒரு தாக்கு. அவரை அந்த நடிகை கேவலப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது அவர் அடைஞ்சு வந்திருக்கிறாங்க. அது ஒரு அற்புதமான ஒரு ஆடை. அந்த ஆடையில் கைப்பகுதியில் ஆடை அந்த கைப்பகுதியில் ஒரு சின்ன ஓட்டைங்க. பொதுவாக இந்த ரெடிமேடு அணிஞ்சாலே அப்படித்தான், நம்ம கை இப்படியுமோ படகு என்ன ஆகுது, பறன்னு ஒரு சவுண்டு வரும். பல பெண்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அந்த லெகின்ஸ் அணியதே விட்டுட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, போட்டுக்கிட்டே நடந்து போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்க்கக்கூடிய சமயம் 2 துடைகளுக்கு இடையில அந்த இது விலகிட்டே வரும். பல பெண்கள் அது உணர்வதில்லை. இன்னைக்கு உணர்வு என்ன பண்ணிட்டாங்க, பல பெண்கள் லெகின்ஸே போறதில்லை. குறிப்பாக குடும்ப பெண்கள் லெகின்ஸே போறது கிடையாது. சைடில் இருக்கக்கூடிய அந்த நூல் விலகினாலும் பரவாயில்ல, ஏன்னா 2 துடைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த நூல் விலகக்கூடிய சமயத்தில் ஒரு ஆபாசமாக தெரியக்கூடிய விஷயமா பல பெண்களுக்கு நடந்திருக்கு. அதனால லெகின்ஸை பல பெண்கள் இன்னைக்கு விரும்புறதில்லை. அது மாதிரி ஊர்வசி ரவுடேலா நம்மளுடைய தமிழ் படத்தை நடித்த நடிகை, குறிப்பாக இந்திய நடிகை ரவுடேலா ஒரு போட்டிருக்காரு, ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு. அதில் கைப்பகுதியில் ஒரு சின்ன ஓட்டைங்க. அது ரெடிமேட் ட்ரெஸ்ஸு, மற்றபடி டைலர் ஒழுங்காக தச்சுக்காமல் இருந்திருக்கலாம். டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, அதன் அடிப்படையில் அவருடைய உடல் அந்த உள்பகுதி வெளியே தெரியுது, ஒரு கவர்ச்சிகரமாக வெளியே தெரியக்கூடிய சமயத்தை அதை படம் பிடிச்சி அந்த வெளிநாட்டில் உள்ளவன் அந்த பத்திரிக்கையாளர் என்ன பண்ணியிருக்காங்க, உள்ள இன்னைக்கு
உலகம் ஃபுல்லாக பிரபலியப்படுத்திட்டாங்க பாருங்க. பிரபலியப்படுத்தி அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டாங்க. அதுக்கு நினச்சி இன்னைக்கு ஊர்வசி ரவுடையெல்லாம் என்னைக்கு தான் கேட்ஸ் பட விழாவுக்கு போனோம் அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தில் இருந்துட்டு இருக்கு. பொதுவாக அதாவது சிறு விஷயத்தை கூட எந்த அளவுக்கு நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும், இந்த உலகம் சிறு விஷயத்தை எவ்வாறு பெரிதுபடுத்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இன்னும் சொல்லப்போனால் சிறு விஷயங்களை எவ்வாறு இந்த உலகம் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு 4,68,000 மதிப்புள்ள ஒரு சின்ன பர்ஸை கொண்டு போன அந்த ஊர்வசி ரவுடேலா இந்திய நடிகைக்கு, நம்ம நாட்டு நடிகைக்கு, அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய 2 நாள் கழிச்சு போட்ட ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஓட்டையை வந்து மெயின்டைன் பண்ண முடியல பாருங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டா, வெளிநாட்டு பத்திரிகையெல்லாம் அதை பெருசு பண்ணி கேவலப்படுத்தி, ஆமாம் அந்த அளவுக்கு. அப்போ இதில் என்ன தெரியுது, மனிதனுடைய ஒரு நிலைமை எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தாழவும் செய்யும். ஆனால் அது எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போ இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். இந்த நந்திதா ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு நடிகை அப்போ சமீபத்தில் தன்னுடைய பர்த்டே பார்ட்டி கொண்டாடினாங்க. யாருன்னா அட்டகத்தி நடித்தவங்க. அவங்க அட்டகத்தி நடிச்சிருக்காங்க, மற்றபடி ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்கிறாங்க தமிழ்லேயே. அந்தம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க யோசிக்கிறோம். நல்ல ஒரு ஃபேமிலியான ஒரு நடிகை, நல்ல குடும்பப்பாக நடித்து பேர் வாங்கி ஒரு நடிகை என்ன பண்ணியிருக்காங்க, உணர்ச்சி வசப்பட்டு, அதாவது தண்ணி அடிக்கிறது அது சகஜமாக போச்சு இன்னைக்கெல்லாம். நம்ம நடிகையாக இருக்கட்டும், பல குடும்ப பெண்களே அடிக்கிறாங்க, அது அப்புறம் பேசிக்கலாம், அது தனி வீடியோ போட்டுக்கலாம், அது சம்மந்த வீடியோவோட போட்டிருக்கோம் நாங்கள், அதெல்லாம் பாருங்கள். ஏன்னா இந்தம்மா நந்திதா ஸ்வேதா அந்த நடிகை என்ன பண்ணியிருக்காங்க, அட்டக்கத்தியில் நடித்தவங்க ரொம்ப ஃபுல் போதையில் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய பிறந்தநாள் பார்ட்டியை கொண்டாடிக்கிறாங்க. கொண்டாடின சமயத்தை என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ஏகப்பட்ட நேக் அவுட். இப்போ என்னவாயிருச்சு, அதுவும் அவர்களுக்கு மிக களங்கமாக வந்து விட்டு, என்னடா அது ஒரு குடும்ப பாத்திரமாக நடித்த ஒரு நடிகை, நெட்டிசன்லாம் இன்னைக்கு அவர் ரசிகர்களாக வந்து இன்னைக்கு டர்னு தாறுமாலாம் அந்த நந்திதா ஸ்வேதாவை கிழிச்சிட்டு இருக்கிறாங்க. காரணம் இப்படித்தான். அதாவது உலகம் என்ன நினைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன உயர்வாக வச்சிருந்தாலும் சரி, அட்டகத்தை அற்புதமான படத்தை நடித்து பேர் வாங்கினாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு சீன் நம்ம ஃபுல் போதையில் அட்டகாசம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு ஏகப்பட்ட கவர்ச்சிகரமாக உடம்பை தெரியக்கூடிய அளவு, பாகங்கள் தெரியக்கூடிய அளவுக்கு மிக கேவலமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டோம்னு இவங்க இன்னும் வச்சு மதிப்பு குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய சமயம், தமன்னா நடிகை தமன்னா ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு பட நிகழ்வில் பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் அதில் வந்து ஒரு ரசிகரை வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், எப்படிம்மா நீங்கள் வந்து இவ்வளோ மில்கி ஒயிட்டாக இருக்கிறீங்க, காரணம் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய சமயம் இந்த பதிலை பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்னடா இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டானே ஒரு ரசிகர்கள் போட்டு, அந்தம்மா நடிகை தமன்னா என்ன பண்ணிட்டாங்க, உணர்ச்சி வசப்படலை. இவர்களெல்லாம் வந்து உணர்ச்சி வசப்பட்டது, ஊர்வசி ரவுடையில சம்பந்தப்பட்ட வகையில் பிறர் உணர்ச்சி வசப்பட்டது அந்தம்மா கவனிக்கவில்லை. எவ்வளோ மதிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஓட்டை அது மூலமாக அவருடைய உறுப்பு தெரிஞ்சிருச்சு சொல்லிவிட்டு பெருசுப்படுத்தி கேவலப்படுத்தி போட்டாங்க. கேன்சர் பட விழாவுக்கு எதுக்கடா போனோம்னு சொல்லிவிட்டு ரூஸ் ரவுடையெல்லாம் வந்து இன்னைக்கு மன பிரளியம் ரோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நந்திதா சுவேதா சம்பந்தப்பட்டவர்கள் அது வேறு விதமான விஷயம், அவர்களாக தன்னை கெடுத்து கொண்டார்கள் அப்படி காட்சி. ஆனால் இந்த தமன்னாவை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி கேட்குற அந்த ரசிகர், என்னம்மா நீங்கள் எப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறீங்க, மில்கி ஒயிட்டாக இருக்கிறீங்க, என்ன காரணம் கேட்கக்கூடிய சமயத்தில் அந்த அம்மா சொல்லுது, என்ன பல நடிகைகளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, நான் மில்கி ஒயிட்டாக இருக்கேன், என்னுடைய ரகசியம் அப்படி இப்படி, டெய்லி பால் சாப்பிட்றேன் அப்படி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. மற்றபடி வந்து இதெல்லாம் தேவையற்ற, சில நடிகை டென்ஷனான நடிகைலாம் இருக்காங்க, இதெல்லாம் தேவையற்ற கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நடிகைலாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நழுவில் நந்திதா இது நடிகை தமன்னாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் நழுவில் என்ன அற்புதமாக பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தம்பி அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஏன்னா உங்கள் நிறம் வந்து நிறம், ஆமாம் அது இந்த நேரம் தான் எனக்கு பிடிக்கும், ஏன்னா இதுக்காகவே ஒரு 3 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா மேக்கப் போட்டு அந்த நேரத்துக்கு நான் மாறப்போகிறேன், மாறிக்கிட்டு தான் இருப்பேன், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் இந்த மாதிரி மில்கி ஒயிட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு மனிதனுடைய ஒரு நேச்சர், இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு மில்கி ஒயிட்டு கிடையாது, எனக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்கார். ஆனால் உண்மையான இந்தியர்கள் நிறம் என்ன, நல்ல ஒரு சென்டிமெண்ட்டாகவும் இந்திய அந்த டச்சிங்காகவும் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு, மற்றபடி வந்து இந்திய நாட்டவர் அப்படிங்கிற அந்த டச்சிங்கோட சென்டிமெண்ட்டோட பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, இந்திய நாட்டினுடைய ஒரு கலர் நிறம் தான்ப்பா, என்னுடைய மில்க் ஒயிட்டு கிடையாது, அதனால உன் நேரத்துக்கு நான் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், இப்படி உல்டாவாக பேசியிருக்காங்க. அதில் எவ்வளோ பெரிய
ஒரு நம்முடைய இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது, ஒரு பண்பாடு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண நடிகைன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நடிகை தமன்னாவை பொறுத்து ஒரு குத்தாட்டத்துக்கே 8 கோடி 10 கோடி வாங்கக்கூடிய ஒரு நடிகை எப்படி வந்து அவர் நினைச்சதா வேறு மாதிரி திருப்பியிருக்கலாம் பேச்ச. என்னப்பா நீ உனக்கு அறிவு இருக்கு அப்படின்னு கூட பேசியிருக்கலாம். மில்கி ஒயிட் அப்படிங்கிறப்ப அதே மாதிரி தமன்னாவே வந்து இப்போ கேரளாவில் பல விதங்கள் ஒரு பட விழாவுக்கு மற்ற சோர்ஸை படக்கூடிய சமயத்தில் ஒரு பையன் வந்து கிஸ் அடிக்கிற மாதிரி இதுங்கன்னா அந்த அம்மாவே வந்து கையை கொடுத்து முத்தமிடக்கூடிய அளவுக்குலாம் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் வந்து ஒரு யாரோ ஒருத்தங்க ஒரு கவர்ச்சிகரமாக காட்டக்கூடிய சமயத்தை அதை பற்றி ஒன்று பவ்யமாக பேசக்கூடிய அற்புதமான ஒரு நடிகை தான் தமன்னா. அதே மாதிரி தன்னுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமாம், அது ரொம்ப பாராட்டக்கூடிய. அதையெல்லாம் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. தென்னிந்திய அளவுக்கு பிரபலமான ஒரு நடிகை பேர் வந்து கெத்திகா சர்மா. இப்போ சமீபத்தில் வந்து ராபின்ஹுட் அப்படின்னு இது தெலுங்கு படம். ராபின்ஹுட் இடத்துல வந்து அத்திதா அப்படின்னு ஒரு பாட்டு, அத்திதா சர்ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டில் அந்த கெத்திகா சர்மா அப்படிங்கிற வந்து ரொம்ப இடுப்பை வளைச்சு அப்படின்னா கூட அந்த புடவை இது பாவாடையை வந்து ஆட்டி 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 வெளியே காட்டுற மாதிரி உள்ளுறுப்புகள் தெரியக்கூடிய அளவுக்கு இல்லாமல் பாதி தெரியக்கூடியனா இந்த பாவாடையை வந்து ஆட்டி ஆட்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடனம் ஆடிருக்காங்க. அந்த அத்திதா சர்ப்ரைஸ் அப்படின்ற ஒரு பாடல். அது அந்த படம் பேர் வந்து இது ராபின்ஹுட் அப்படிங்கிற தெலுங்கு படம். அதை பார்த்துட்டு பல விதமான நெட்டிசன் இன்னைக்கு பயங்கரமான கண்டன குரல்கள் எல்லாம் எழுப்பி என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாட்டை வந்து எடிட் பண்ண வச்சுட்டாங்க. ஆனால் படம் சூப்பர் ஹிட் படமாக போயிட்டு கெத்திகா சர்மாவுக்கு அற்புதமான ஒரு பேர் வாங்கி கொடுத்து படுத்தோம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நிருபர்கள் பேட்டி கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த கெத்திகா சர்மா வந்து ரொம்ப அடக்க ஒடுக்கமாக பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து இயக்குனர் சொன்னார் நடித்தேனுங்க, இயக்குனர் சொன்னது தான் ஒரு நடிகை நடிக்க முடியும், மற்றபடி நான் அவர் சொன்னதை நடித்தேன். என்ன படம் என்ன கான்செப்ட் அது என்ன எஃபெக்ட் போடுறதுக்கு இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் பேசப்படும் அப்படிங்க எனக்கு தெரியல. சிறு விஷயத்தை எவ்வாறு எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிறத நான் வந்து இன்னைக்கு தான் உணர்ந்தேன். அதாவது சிறு விஷயத்தை கூட நடிகை அப்படிதான் நடிப்பான். குத்தாட்ட நடிகை ஒரு குத்தாட்டது ஒரு படத்தில் ஒரு படத்துக்கு ஒரு பாட்டுக்கு முன் நடிக்கக்கூடிய நடிகை எவ்வாறு நடிப்பா இப்படி தான் நடிப்பா அப்படிங்கிறது தெரியாமல் சிறு விஷயத்தை கூட எவ்வாறு ரசிகர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நான் உணர்ந்து கொண்டேன். இனி வரும் காலங்களில் நான் நடிக்க மாட்டேன். எப்படி ஒரு பவ்யமான ஒரு வார்த்தை பாருங்க. நடிகையாக இருந்தாலுமே கூட சில பேர் வந்து ஆப்போசிட்டாக பேசுவாங்க, தாட்டு பூட்டு தெக்கால வடக்கால அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த மாதிரிலாம் பலவிதமான சம்பவங்கள் வந்து நம்முடைய இந்திய நாட்டு நடிகைகளை வந்து பவ்யமாக்கி வைத்திருக்கிறது. ஆனால் வெளிநாட்டில் வந்து ஒரு சின்ன ஓட்டை தெரிஞ்சிருச்சுன்னு ஊர்வசி ரவுடேலாவை கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கும் அங்கே ரசிகர்கள் இருக்கிறாங்க, பத்திரிகைக்காரங்க இருக்காங்க. எப்படி உண்மையிலே வந்து ஒரு ஒத்துக்கொள்ள முடியாத இது கூட ஒரு கேவலமான விஷயம்தான். நடிகையாகட்டுமே எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட அவர்களை அறியாமல் தெரிந்த ஒரு ஓட்டையை பெரிதுபடுத்தி இவங்களாம் பாருங்க தெரிஞ்சவுடனே தனக்குத்தானே பவ்யமாக மாற்றி கொண்டார்கள். அதே போல ரவுடேலாவும் பேசல. ஆனால் இதை பெரிதுபடுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கன்னு அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள், அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எவ்வளவு கேவலமானவங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.